இன்றைய ஆர்ப்பாட்டம் குறித்து தாவேக அமைச்சரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எந்த அதிமுக, எடப்பாடி அதிமுகவா, அவங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, அவர் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனையை அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்துகிறார் என்று சொன்னால் அதன் மீது அவர்கள் இந்த அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்து. நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? மின்துறை அமைச்சரை சொல்லுகிறீர்கள். அவருக்கு இந்த அரசியல் அனுபவமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியில் அவர் நிலையான ஒரு உறுப்பினராகவே இல்லை. ஒரு கொள்கை இல்லாத மனிதர். எங்கெல்லாம் நிலம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி போய் நிற்கக்கூடியவர். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வாய்ப்பு தேடி ஓடக்கூடியவர். அவருடைய வரலாறை பாருங்கள். எங்கிருந்து எங்கு ஓடி இருக்கிறார்? எங்களிடத்தில் கூட இருந்தார். நாங்களும் அவருக்கு வேலை கொடுத்தோம். இப்படி பல இடங்களில் சென்றவர். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். பல இடங்களில் சென்றார். இப்பொழுது அங்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவர் போனார், வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் பக்குவத்தோடு ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது, இது நாட்டினுடைய பிரச்சனை, கட்சி பிரச்சனை இல்லை. எங்க கட்சி எங்ககிட்ட இருக்கு, உனக்கு எதுக்கு அந்த கவலை? நாங்க தான் கவலைப்படணும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கவலைப்படுறது என்ன? மக்களை பத்தி கவலைப்படணும். ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு வாக்களித்து முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய துறையை கொடுத்திருக்காரு. அடுத்தது அரசின் சார்பாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல வாய்ப்பும் செய்தி தொடர்பாளர் கொடுத்திருக்காரு. அப்படி கொடுத்திருக்கிற இந்த நபர் ஏனென்று சொன்னால் இவ்வளவு கீழ்த்தரமான கருத்துக்களை சொல்லக்கூடியவரை ஒரு அமைச்சர் என்று சொல்வது கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கின்ற கேள்வி என்ன, எங்கிருந்து வருகிறது, அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் ஏதேதோ பிளர்த்தி கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் மின் கட்டணம் வந்து அதிகரிச்சிருக்கு. எல்லாருக்கும் வந்து கடந்த 3 மாதங்கள்ல இருந்த பில்லை விட இப்ப ரொம்ப பன்மடங்கு அதிகமா இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. அது கேட்ட பொழுதுதான் அவங்க சொன்னாங்க, கூடுதலா வந்திருக்க, தவறி வந்திருக்கோம், அடுத்த மாசம் கழிச்சிக்கலாம். இந்த கடன் கொடுத்து கடன் வாங்கும்போது எப்ப கம்மியா கொடுத்துருக்குன்னா நான் அடுத்த மாசம் சேர்த்து கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு மின்சாரத்துறையை சேர்ந்த ஒரு பயனாளி வந்து இவ்வளவு கூடுதலான கட்டணம் வந்திருக்குன்னா நடவடிக்கை எடுக்கணும், எங்க தவறு நடக்குதுன்னு பார்ப்போம், உடனடியாக உங்களுக்கு அது சீர் செய்து கொடுக்கப்படும் தான் சொல்ல முடியுமா வழிய அடுத்த மாசம் கழிச்சிக்கணும் எப்படி கழிச்சிக்கிறது? இப்படியாப்பட்டவங்களை எல்லாம் அமைச்சராக போட்டிருக்காரு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வெட்கக்கேடு. தொடர்ச்சியா இந்த 3 மாசத்துக்குள்ள ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாசம் இப்ப சொத்து வரியும் குறைத்திருக்காங்க. எல்லாருமே எல்லா அரசு அலுவலர்களும் கொண்டு சொல்றாங்களே, ஊடகங்களுக்கு சொல்றாங்களே, 3000 ரூபாய் கட்டினது இப்ப 24,000 ரூபாய் வந்துருச்சுன்றாங்களே, 9,000 ரூபாய் கட்டினது 24,000 ரூபாய் 3 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்றாங்களே, 1,500 ரூபாய் கட்டினது 4,500 ரூபாய் வந்துருச்சு சொல்றாங்களே, 3 மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. அதனால வந்து அவர்கள் அதிகாரிகள் சொன்னாலும் இது மேல இருந்து வருது, மேல இருந்து சொன்னாங்க நாங்க செய்யறோம், நீங்க டைரக்டர் பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் பாருங்க, இப்படி தவிர்க்கிறார்கள். கீழே இருக்கிற அந்த துறையினுடைய அலுவலர்கள் பதில் சொல்ல முடியாத நிலையிலே வருகின்ற பயனாளிகளுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த அரசுடைய நிலைமை. போராட்டம் நடக்குது. சேலத்துல வந்து அதிருப்தியில் இருந்து தங்கமணி கலந்துட்டு இருக்காரு. ஆனா வீரமணியும் நத்த விஸ்வநாதன் கலந்துக்கல. அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீரமணி கலந்துக்கிட்டாரு. வேலுமணியும் நத்த விஸ்வநாதன் தெளிவா பேசுங்க. கலந்துக்கிறவரை விட்டுறீங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தெளிவா எங்களோட நீங்க தான் தெளிவா இருக்கணும். சரி சொல்லுங்க பிரதர். இல்ல தங்கமணி வந்து சேலம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆமா. ஆனா வேலுமணியும் நத்த விஸ்வநாதன் இன்னும் கலந்துக்கல. அவங்க அதிருப்தியில் இருக்காங்களா இல்ல விரைவில் வந்து மனம் மாதிரி அதிமுக வருவார்? இல்லை, அவர்கள் நாங்கள் அவரை பற்றி அந்த தலைவர்களை பற்றி நான் எதுவுமே பேசவில்லை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர் வேலுமணி அவர்களும் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் சொல்றாங்க.
சந்தோஷம். எங்களுக்கு பொதுச்செயலர் எடப்பாடி தான் சொல்லும்போது அப்போ பொதுச்செயலர் சொல்றதை நாங்கள் கேட்கணும்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச்செயலர் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டா இது மாதிரி நாங்கள் பொது வெளியில் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களால் முடியுமா? அப்போ பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்று பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ளாதது என்ன காரணம்? பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா இடத்தில் கூட எதையாவது கருத்து சொல்ல வேண்டும் என்றால் பயந்துதான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக பல்வேறு சோதனைக்கு பின்பு முதலமைச்சர் பொறுப்பேற்ற எடப்பாடியார் அவர்கள் அந்த அமைச்சரவையில் திரு வேலுமணி அவர் இருக்கிறார், திரு தங்கமணி அவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அருகாமையிலிருந்து அந்த 4 ஆண்டு காலமும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கு இவர்கள் உடனிருந்திருக்கிறார். எல்லா வகையிலும் அவர்கள் பக்கமாக இருந்து ஆட்சியினுடைய அதிகாரத்தை சுவைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த 4 ஆண்டு காலம் அவரை ஏற்றுக்கொண்ட திரு வேலுமணி அவர்கள், 4 ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்ட திரு விஸ்வநாதன் அவர்கள், இன்னும் சிலர் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்ன சொன்னால் என்ன காரணம்? அப்படி என்றால் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் அவர்களை இப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி பொதுவெளியில் கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை கழக நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆணிவேர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய கழக தொண்டர்களும் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த சூழ்நிலையில் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இப்பொழுது அமைச்சர் என்ன சொல்லுகிறார்? நேரடியாக நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நமக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்தி அவர் நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கேவலப்படுத்துவதற்கு யார் காரணம்? தயவு செய்து என்னுடைய அன்பு சகோதரர்கள், என்னோடு இருக்கின்றவர்கள், நானும் உரிய மரியாதை கொடுக்கின்ற அன்பு சகோதரர் வேலுமணி, மரியாதைக்குரிய அண்ணன் அத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாம் மிக மரியாதையோடு நான் பார்க்கின்றவன், எப்பொழுதும் பார்க்கின்றவன். இனி எந்த சூழ்நிலையில் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த எண்ணம் ஒருவேளை நிறைவேறினால்தான் அவர்கள் மனது அமைதியாகுமோ என்று சொன்னாலும் கூட அப்பொழுதும் நான் அவர்களை மதித்துக் கொண்டிருப்பேன். தொடர்ந்து தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து முதல்வர் பங்கேற்கக்கூடிய அந்த அரசு நிகழ்ச்சிகளை புது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படுறதில்லை. அது குறிப்பாக வந்து திருச்சி ஆகட்டும், நேற்று முரளிட்ட மாவட்டம் ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்படாமல் அவங்க வெளியேற்றுறாங்க. எதை மறைப்பதற்கான இந்த தாவேக அரசு செயல்படுறதுக்கான? மறைப்பதற்காக இல்லை, எதையும் மறைப்பதற்காக இல்லை. ஆணவத்தின் உச்சம்.